எக்ஸசைஸ் 1.2ல 5th சம்டாமா. அந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்து லெட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்டு கொடுத்துருக்கு. இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. இந்த இது ஏ ரிலேட்டட் டு பி இஃப் 2a + 3b = 30 அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட் டவுன் த ரிலேஷன் பை லிஸ்டிங் ஆல் த பேர்ஸ், செக் வெதர் இட் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு பேரை எழுதவான், அது இது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்க சொல்கிறான். ஆனால் நேச்சுரல் நம்பரும் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்க, ஆர்பி த நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கு. அதை எடுத்துக்கிடுவான். சொல்யூஷன் போடுறேன். ஏ ரிலேட்டட் டு பி, கவனிச்சுக்கோ, இஃப் 2a + 3b = என்னது 30 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆர்ன்ற ரிலேஷன் செட்டு. இங்க பேர் கண்டுபிடிக்கணும். அப்படி எப்படி சார் பேர் கண்டுபிடிக்கணும்னா கீழே செஞ்சு தான் மேலே போக முடியும், இல்லை சைடில் செஞ்சு மேலே கொண்டு வா. இதை எடுத்து கொண்டு வரணும். 2a + 3b = 30. 2a = 30 - 3b. a = 30 - 3b / 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் ஏக்கு ஆன்சர் கொடுத்தா பிக்கு ஆன்சர் கிடைக்கும், அவ்வளோதான். இஃப் நேச்சுரல் நம்பர் கொடுக்குறேன், ஏக்கு 1ன்னு கொடுத்தோம்னா பி என்ன ஆகுன்னு பாரு. சாரி, பிக்கு கொடுக்கவா, ஏதாவது ஒன்று கொடு. பிக்கு கொடுக்குறேன். இஃப் பி = 1ன்னு கொடுத்தோம்னா ஏ என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஏ = 30 - 3 × 1/2. அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா 30 - 3 என்ன வந்துடும்டா 2. கவனி சொல்கிறத, பிக்கு 1 கொடுத்துருக்கேன். இதை கழிச்சா என்ன வரும்? 27 2ஆல் டிவைட் பண்ணால் என்னடா வரும்? 27 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஒரு இது கிடைக்காது, நேச்சுரல் நம்பர் கிடைக்காது. ரைட்டா தப்பான்னு பாரு. b = 1ன்னு இதுக்கு வேல்யூ கொடுக்குறோம்டா, கிடைக்கக்கூடிய ஆன்சர் நேச்சுரல் நம்பராக இருக்கணும். இப்போ தான் 1 கொடுத்துருக்கேன், மல்டிப்ளை பண்ணுறோம், 30 - 3ன்னு வருது, 27/2ன்னு வரும். ஆன்சர் அடிக்கையில் வராது, ஆன்சர் வரும் நேச்சுரல் நம்பராக வராது, ரவுண்டாக வராது. அப்போ இது கிடையாதுன்னு அர்த்தம் ஆன்சர். அப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 2 போட்டு பார்த்தாலும் வராது, 3 போட்டால் வரும். இப்போ 2 போட்டு பார்க்குறேன், வரிசையை நிறையா செஞ்சுட்டு போகணும், அதுக்காண்டி சொல்ல வரேன். செய்யறனா செய்யி, உன்னுடைய விருப்பம். 27/2 இது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். ஆன்சர் 27/2ன்னா அடிச்சோம்னா என்ன வரும்? 27ல் பாதி 13.5 .5ன்னு வருது, அது நேச்சுரல் நம்பருக்கு வராது. சரியா? அப்போ b = 2ன்னு போட்டால் அப்படி வராதுராமா. சரி, போட்டு பார்த்துக்கோ. a = 30 - 3 × 2/2, 30 - 6/2. அப்போ என்னடாமா வருது? 30. நான் கரெக்டாக எழுதிருக்கேன், பார்த்துக்க. இங்கே 3 2 24/2 அடிக்கிற வருதா ஆன்சரு? வருது. அப்போ 2 1க்கு என்ன சார் 2 போட்டேன், மாற்றி போட்ட நம்பர் பிக்கு 2டா. இங்கே பார்த்துக்க, இந்தாங்கண்ணே பிக்கு 2 போட்டிருக்கேன். இந்த இடத்துல கரெக்டான மட்டும் பார்த்துக்க. 3 × 2 3 2 6. அப்போ 24/2 அடிச்சா 12, ஒரு ஆன்சர் வருது. அப்போ பி 12 2 போட்டோம்னா ஏக்கு என்ன வருது? 12 வருது. ஏக்கமா பின்னு எழுதுனோம்னா செட்டு. நெக்ஸ்ட், இஃப் பி = 3ன்னு போட்டால் என்னன்னு பாரு. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு செய்ய வேண்டியதான். இதில் பி கண்டுபிடிச்சும் செய்யலாம், எப்படி செய்கிறியோ உன்னுடைய விருப்பம் தான் அது. சரியா? அதனால் பயப்படாத. பி கண்டுபிடிச்சு செஞ்சாலும் சரி. பி கண்டுபிடிச்சுன்னா ரவுண்டாக 1 3 அந்த மாதிரி வரும், 3 6 அந்த மாதிரி வரும். இந்த பாருவேன், உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சுக்கோ. இதுல இருந்து பி கண்டுபிடிச்சினா நம்ம விருப்பம் தான்டா, எது வேணா கண்டுபிடிக்கலாம்டா. 3b = 30 - 2a. 3b = 30 - 2a/3. சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ இதில் கீழே டிவைடில் 3 இருக்குனால, மேலே 3ஆல் டிவைட் ஆகிறது வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏக்கு பதிலாக கொடுக்கையில் இஃப் ஏக்கு 3ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பாரு. b - 30 - 2 3 6 என்னடா வரும்? 3 24/3 அடிச்சா என்ன வந்துருச்சு? 8. அப்போ எழுதுனோம்னா ஒரு பேர் 3,8ன்னு எழுதலாம். ஏக்கு 3, அதுக்கு 8. 3க்கு அடுத்து 6 கொடுத்தா வரும். எப்படி சார் கொடுக்குறீங்க? கீழே வச்சு கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இஃப் a = 6ன்னு கொடுத்தோம்னா b = 30 - 6 2 என்ன வந்துடும்? 12 என்ன வந்துடும்?
3. இங்கே கொடுத்துருக்கேன் 6 2 சார் 12. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துக்க, கழிச்சோம்னா 18. 18/3 அடிச்சா என்னடாமா வருது 6. அப்போ 6க்கு 6 வருது. ரைட்டு. அடுத்து கரெக்டானு பார்த்துக்கோ. இஃப் அடுத்து 9 கொடுக்கலாமான்னு பாரு. 3 மைனஸ் 9 கொடுத்தா 9 2 சார் 18/3. அப்போ செப்பரேட் பண்ணால் 12/3 அடித்தா என்ன வந்துடும் 4. அப்போ 9,4. புரியுதான்னு பார்த்துக்கோ. அந்த மேலே உள்ளதில் ஆன்சரை கொடுக்குறேன், அவ்வளோதான். அது பின்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறோம், ஈஸியாக இருக்கும் பார்த்தா. இஃப் ஏக்கு 9க்கு எடுத்து 12 கொடுத்துப்பாரு. பி ஈக்குவல் டு 30 மைனஸ் அங்கே 30 12 கொடுத்தோம்னா இந்த இடத்துல கொடுக்கணும். 2 × 12 24ன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்கு 30. அப்போ 30ல் 24 போச்சுன்னா 6. வா 6ன்னு வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்கோ. பை சாரிடா 24/3 6/3 அடிச்சா என்ன வந்துடும் 2. அப்போ 12க்கு என்ன வருதுடா தம்பி 2 வருது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு அதில் கண்டுபிடிச்சேன் நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. 12க்கு 2ன்னு வருது. இதுக்கு அடுத்து 12க்கு அடுத்து 3 ஆட் பண்ணோம்னா 15 வரும். 15 கொண்டு இங்கே போட்டோம்னா என்ன ஆகும் பாரு, 0/3ன்னு வரும், 0ன்னு வரும். நேச்சுரல் நம்பரில் இருக்குமா, இருக்காது. அப்போ இதோட பேர் முடிஞ்சிச்சு. சொல்றது புரியுதான்னு பார்த்துக்க. இதோட முடிஞ்சிருச்சு பேர். இதோட நம்ம கண்டுபிடிச்ச பேர் முடிஞ்சிருச்சு. கரெக்டான்னு பாரு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக்கு, டிரான்சிட்டிவ் அதெல்லாம் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரி ரைட். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வருவோம். ரிஃப்ளெக்சிவ். தரணி தீபா எல்லாமே தேசியாக கவனிச்சுக்கங்க. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்றது வந்து அதே நம்பர் திருப்பி வர்றது. இது செட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு செட்டு சொல்லுவோம்ல, அது என்ன செட்டு சொல்லணும், அந்த கொடுத்தல நம்பர் வரிசையா நேச்சுரல் நம்பர் 1. அப்போ 1க்கு 1 வரணும், 2க்கு 2 வரணும், 3க்கு 3 வரணும், 4க்கு 4 வரணும், 5க்கு 5 வரணும், 6க்கு 6 வரணும், 7க்கு 7 இப்படி வந்துக்கிட்டே இருக்கணும். இதில் பாரு ஒரே ஒரு இது மட்டும் தான் வருது, மற்றதெல்லாம் வரலையே. அப்போ ரிஃப்ளெக்சிவ் என்ன செய்யலாது, சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. நாட் ரிஃப்ளெக்சிவ்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பாரு, ஏன் எழுதுறோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறணும். செட்டு அந்த நேச்சுரல் நம்பர் தான் செட்டு, அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அந்த செட்டுக்கு ரிப்பீட்டேஷன் ஆகிட்டு இருக்கு, நம்பர் வந்துகிட்டே இருக்கணும். இதில் ஒரே நம்பர் தான் ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கு, 6,6ன்னு. 1,1 இல்லை, 2,2 இல்லை, 3,3 இல்லை, அதெல்லாம் வரிசையா இல்லை. அதனால நாட் ரிஃப்ளெக்ஷன் எழுதியிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ, மறந்துடாத சொல்லிட்டேன். 2 சிமெட்ரிக் அப்படின்னு எழுதியிருக்கான். சிமெட்ரிக் அப்படின்னாமா நீ கொடுத்ததுல பார்த்து பார்த்தா போதும், இதில் மட்டும் பார்த்தா போதும். இதில் மட்டும் பார்த்தா போதும்னா 3,8 தான் கண்டிப்பாக உள்ள 8,3ன்னு இருக்கணும். இந்த 3,8 இருக்கு, 8,3 எங்கே இருக்கு, இல்லை. 8,3 எங்கடா இருக்கு, இல்லை. இது வேணா ஒரிஜினல் எடுத்துக்கலாம். 6,6 மாற்றி போட்டால் 6,6 தான். இது 9,4 4,9 எங்கே இருக்கு, இல்லை. அப்போ இது நாட் சிமெட்ரி, நாட் ரிஃப்ளெக்ஷனா எழுதிக்கலாம். 3,8 வந்து பிலாங்ஸ் டு ஆர்ராமா, சரியா. அண்டு 8,3 சும்மா ஒரு சாம்பிளுக்கு எழுதி காட்டுறேன், டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், தேர்ஃபோர் நாட் சிமெட்ரிக். சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. இதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் எழுதலாம். 1,4 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படி எழுதிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே எழுதலாம், தேவையில்லை இது அப்படின்றக்காண்டி நான் எழுதாமல் இருக்கேன். ஒன்று மட்டும் காமிக்க முடியாதுன்றான், இதுக்கு வேணால் சும்மா காமிச்சிக்கும். அதே மாதிரி 3 பேருக்கு இல்லை, அதனால நாட் சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். மோஹித் புரியுதான்னு பார்த்துக்க, ஒரிஜினலாக புரிஞ்சுக்கிறேன்னு. இது நாட்னு எழுதுனக்கு அர்த்தம் அந்த நேச்சுரல் நம்பர் செட்டை வச்சு எழுதுனது. இந்த சிமெட்ரிக்ன்றது இதில் வச்சு எழுதுனது. நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ்ன்றது இதை வச்சு தான் எழுத போகிறேன். ஆனால் பாசிபிள் ஆனால் தான் டிரான்சிட்டிவ் பார்க்க முடியும். நான் இருக்கான்னு பாரு, சொன்ன கண்டிஷன். சொன்ன கண்டிஷன் என்னன்னா 2 இது எடுக்கணும். டிரான்சிட்டிவ் 2 கண்டிஷன் எடுக்கணும்னா A,Bன்னு ஒன்று எடுக்கணும், B,Cன்னு ஒன்று எடுக்கணும். இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் பாசிபிள். அது 2 ஆன்சரில் வரணும். அது மாதிரி எடுக்க முடியுமான்னு பாரு. 3,8 இருக்கு, அங்கிட்டு 8 எங்கிட்டுமே ஸ்டார்ட் ஆகலை. 6,6 இருக்கு, அங்கிட்டு 6 எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. 9,4 இருக்கு, அங்கிட்டு 4, எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. 12,2 இருக்கு, அது மாதிரி இல்லை எதுவுமே. தப்பு, டிரான்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. என்ன அவன் சொன்னா நான் எப்படி மாற்றி சொல்கிறேன் தெரியுதா? அதாவது நான் உன்ட்ட என்ன சொன்னேன், இந்த கண்டிஷன் எடுத்து ஃபெயில் ஆனது தானே உனக்கு. இந்த கண்டிஷனை என்ன செய்ய முடியல இங்கே, எடுக்க முடியலன்னா டிரான்சிட்டிவ்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன், நான் இருக்கான்னு பாரு. இந்த கண்டிஷன் எடுக்க முடியலடா,
புரியுதா சொல்றது? எடுத்தா தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், எடுக்கவே முடியலையே. புரியுதா சொல்றது? அப்ப இது என்ன அர்த்தம்? டிரான்சிட்டிவ்னு அர்த்தம். புக்கில் ஆன்சரை பார்த்துக்கோ. இட் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சொல்றத புரிஞ்சுக்கோ. இதுல எடுக்கவே முடியாத கண்டிஷனை, அதனால டிரான்சிட்டிவ் தான். ஆன்சரை பார்த்துக்க புக்கில். பின்னாடி பாரு, ஒரு ஆள் எடுத்து வச்சுக்கோ. கண்டிஷன் எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல, கண்டிஷனை எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் அதைத்தான் சொல்ல வரேன். இதில் கண்டிஷனை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால இது டிரான்சிட்டிவ் தான். அதுதான் அவன் சொன்னது, நான் தப்புன்னு தலையாட்டினேன். பார்த்துக்க, குழப்பி விட்டுறாத. ஃபர்ஸ்ட் ஒன்று ஜெர்சியா எல்லாருமே பார்த்துங்க. அஸ்வினி, ரிஃப்ளெக்சிவ்ன்றது செட்டுக்கு உள்ளது, டொமைன் சொல்கிற அந்த செட்டுக்கு உள்ளது, நேச்சுரல் நம்பருக்கு உள்ளது. எதுவுமே ரிஃப்ளெக்ஸ் ஆகலை, அதாவது வரல, அதனால நாட்னு போட்டு விட்டேன். சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் இதுக்குள்ளே தான் பார்க்கணும், இந்த செட்டுக்குள்ளே தான் பார்க்கணும். இந்த செட்டுக்குள்ளே பார்க்கையில 3,8 8,3 இருக்கணும். அதுதான் திருப்பி போடுறது சிமெட்ரிக். அதனால இல்லை, அதனால நாட் சிமெட்ரிக் போட்டு சும்மா முடிச்சிட்டேன். டிரான்சிட்டிவ் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்குள்ள ஆன்சர் இருக்கணும். இங்கே கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. எந்த கண்டிஷன்னா அந்த பிபின்னு வர்றது இருந்தால் தான் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஏசி. அந்த கண்டிஷனே இதில் எடுக்க முடியல, நம்ம ஒரு கண்டிஷனோட எடுக்க முடியல. அதனால நம்ம மொத்தமாக டோட்டலாகவே சொல்லிடலாம் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டுன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்க, இந்த இடத்துல புரிஞ்சுக்கிற தன்மை வேணும், மறந்துடாது, சொல்லிட்டேன். ரைட்டு, சரி கவனி கவனிடா. 6th ஒன்று, ப்ரூவ் தட் த ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அந்த செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னைன்னு கொடுத்துருக்கு. கொஞ்சம் நிதானமாக படிச்சுக்கா, நிதானமாக இது பண்ணிக்க. சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று கொடுத்துருக்கு இதில், சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுக்கிறேன்டா தம்பி, ரிஃப்ளெக்ஸிவ். நமக்கு நாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஃப்ரெண்டு தான். நான் என்னை நேசிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் குதர்க்கமாக பேசுவேன், எனக்கு என்ன பிடிக்காது, அதெல்லாம் வந்து அது அடுத்த பிரச்சனை, அதை பற்றி நம்ம பேசலை, அது லூசுன்னு அர்த்தம். அது நம்ம விரும்பினா தான், நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, நீட்டாக படிக்கிறது, நீட்டாக இருக்கிறது எல்லாமே நம்மளை லைக் பண்ணா தான். உண்மையா இல்லையா? வெறுப்பில் செய்ய முடியுமா? நம்ம விரும்பினா தான் நீட்டாக வர முடியும். அப்போ அது வந்து ட்ரூன்னு அர்த்தம். இது வந்து ட்ரூன்னு அர்த்தம். அதாவது ரிஃப்ளெக்சிவ்ன்றது ஏக்கமாயி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு அர்த்தம். therefore இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. நமக்கு நாமே அப்படின்ற வார்த்தை தெரியணும், வாயில தான் சொல்ல முடியும். எழுதல இப்படித்தான் எழுதணும், இப்படித்தான் எழுதணும். இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சரி, அடுத்த மேட்டருக்கு போவோம், புரிஞ்சிடும். 2 சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா ஏக்கமா பி, அப்படி ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு எடுத்தாலும் சரி சிமெட்ரிக். 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுக்கிறோம், முத்துமணி ஹரியும் எடுக்கிறோம், இல்லைன்னு சொல்லி சண்டை ஓட்டுறாம. ஏ ரிலேட்டட் டு பின்னா பி ரிலேட்டட் டு ஏ தான், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே, ரைட்டு. அப்போ அண்டு பி ரிலேட்டட் டு ஏ, therefore இட் இஸ் சிமெட்ரிக். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குன்னா டிரான்சிட்டிவ் வராது. இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். டிரான்சிட்டிவ் 3 எடுக்க வேண்டியிருக்கும். ஏபி அண்டு பிசி வர்றது வந்து ஏசின்னு வரணும், ஏசியா பார்த்துங்க சொல்றது. ஒரு சில விஷயம் சொல்லையெல்லாம் கவனிச்சுங்க. இந்த இருக்கு. இப்போ வந்து நல்லா யோசிச்சுக்கோ, இது டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். சாதாரண விஷயம் தான். தேசியாவையும் நம்ம யாஸ்வினியும் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர், திருப்பி இங்கே யாஸ்வினி, இந்த இடத்துல வேற ஒரு ஆள் போடுவோம்னா ஸ்ரீன்னு எழுதுறேன். இவங்க 2 பேர் ஸ்கூல் மேட்டு, தெரியுதா? ஒரு 2 பேர் ஸ்கூல் மேட்டுனா கிளாஸ்மேட், ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஒன்னா, அதனால ஃப்ரெண்டு. இவங்க 2 பேருக்கு எப்படி இருக்கணும்னு அவசியமா இல்லை, ஏன்னா ஸ்ரீன்றது வேற ஸ்கூல்ல படிக்குது. தெரியுதா நான் சொல்றது? இருக்குன்னு அவசியம் இல்லை, பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம். நான் சொல்றது புரியுதா புரியலாம் பார்த்துக்க. ஆனால் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, ஏன்னா ஒரே ஸ்கூல்ல. சரி, இப்போ நீ இப்படி விட்டுரு. இப்போ வந்து இது புரியல சார் அப்படின்னா நம்ம ஒரு வழிக்கு வருவோம். என்ன வருவோம்னா, ஒரு 1லேருந்து 5 வரைக்கும் முத்துமணி ஹரி ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 1லேருந்து 5 வரைக்கும். அடுத்து ஹையர் செகண்டரி போறாங்க. முத்துமணிக்கு வந்து ஹரியே தான் ஃப்ரெண்டா வருவான், அங்கிட்டு வரமாட்டான்ல, வேற ஒருத்தன் வருவான். அவன் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? நான் கேட்டுக்க, சொல்றது புரியுதான் பார்த்துக்க. நீங்க தான் யோசிக்கணும். அதுக்காண்டி சொல்றாரு, முத்துமணி ஹரி இருக்கான் அப்படின்னா 1 to 6 படிச்சு 5 வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஹையர் செகண்டரி போறாங்க, முத்துமணி போறான், கூட கபில் வர்றான். இவனுக்கு இவன் தெரிஞ்சிருக்குன்னு அவசியமா? எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவன் சப்போஸ் ஹரி குமர ஸ்கூல்ல படிச்சிருப்பான் 5வது வரைக்கும், கபில் வந்து வேற எங்கேயாவது வாசன் ஸ்கூல்ல எங்கேயும் மெட்ரிகுலேஷன்ல படிச்சிருப்பான். எப்படி சம்மந்தப்படும்? எது ரெண்டுக்கும்? முத்துமணிக்கும் கமலுக்கும் சம்மந்தப்படாதுல்ல. முத்துமணிக்கு அவனுக்கு கபிலுக்கும் சம்மந்தப்படாது. புரியுதா? அப்ப டிரான்சிட்டிவ் வந்து கம்பல்சரியா சாட்டிஸ்ஃபை ஆகாதுராமா.
அதுக்கு சொல்ல வர்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியும் உனக்கு. புரிஞ்சுக்கிட்டா புரியுதான்னு பார்த்துக்க. இல்லை ஸ்கூல் மெட்ல இருந்து காலேஜ் மெட்டுக்கு போறேன்னா போ. என்ன ரைட்டா தப்பா? நீ என்ன ஸ்கூல்ல படிச்சுட்டே இருக்கிய, காலேஜில் ஒருத்தன் போய் முத்துமணி பழகுவான். இவன் நிதிஷுக்கு எப்படி அவனை தெரியும்? தெரியாதுல்ல அவனை. அதை பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கிறணும். அதைத்தான் இங்கே ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணுறது. அப்போ இட் இஸ் டஸ் நாட் கிடையாது. இட் இஸ் நாட் ஈக்குவல்றாமா. இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். புரியுதான்னு பார்த்துக்க, ஆன்சரை பார்த்துக்கோ. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தியரிட்டிக்கலாக லாஜிக்காக எழுதுறது, நம்மளுக்கு புரியணும். கவனிக்கல, போன சம்மில் 5th பார்த்துக்கோ. மூணு ரிலேஷனையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனு இந்த இது. ஆனால் இந்த கணக்கில் பொறுத்த மட்டும் டிரான்சிட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்புறம் தேர்ஃபோர் போட்டு நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எழுதிக்க. அதுக்காண்டி சொல்ல வரேன், மறந்துடாத. அது அதில் எழுதணுமான்னு பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்கிங்க. மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனு, இல்லைன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். புரியுதான்னு பார்த்துக்க, கரெக்டானு பார்த்துக்க. அதில் சரி 7th ஒன்று என்ன சொல்லியிருக்கு பாரு. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று ஆர் இந்தா கொடுத்துட்டான். ஆர்ன்ற செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். ரைட், ஓகே, இருந்துட்டு போகுது. சொல்யூஷன் இந்த கொடுத்துருக்கு. ரிலேஷன் ஏ ரிலேட்டட் டு பி இஃப் ஏ பிளஸ் பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 6. அப்போ கண்டிஷனை சரி பண்ணிக்கும். அதாவது ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே எழுதிடவா? சரி, இங்கே வந்துடுறேன். ஏன்னா பேர் இப்போ கண்டுபிடிச்சிக்கிறணும். அந்த பேரை வச்சு தான் நம்ம செய்ய முடியும் ரிலேஷனை. இப்போ நான் எழுதுறேம்மா, பாடுறா. 1 ஏக்கு எழுதுறேன், பிக்கு 1ன்னு எழுதுறோம். 1 + 1 கூட்டினோம்னா எத்தனை வரும்? 2. 6 விட சிறுசு தானே. 6 விட என்னது? ரைட்டு, பார்த்துக்கோ. 1 எழுதுறேன், 2 எழுதுறேன், கூட்டினா என்ன வரும்? அடுத்து 1 எழுதுறேன், 3 எழுதுறேன், கூட்டினா என்ன வரும்? அடுத்து 1 எழுதுறேன், 4 எழுதுறேன், கூட்டினா 5. 6 விட சிறுசு. 1 எழுதுறேன், 5 எழுதுறேன், 6 ஈக்குவல். இந்தா முடிஞ்சிச்சு ஒரு செட்டு. அடுத்து 1 எழுதி 6 எழுதுனா என்ன ஆயிரும்? 7,000. அப்போ வராதுல உள்ள நேச்சுரல் நம்பர் தான். 1 எடுத்து செஞ்சுட்டே வர்றேன், அடுத்தடுத்த நம்பரை கூட்டிகிட்டே வர்ற மாதிரி. இதுக்கு அடுத்து எழுதுனா 1க்கு அடுத்து 1 6ன்னு எழுத முடியாது. ஏன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ அதை விட்டுரு. நெக்ஸ்ட் 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. 2,1ன்னு எழுதுனா கூட்டினா 3. 2,2ன்னு எழுதுனா என்ன வந்துடும்? 4. 2,3ன்னு எழுதுனா 5. 2,4ன்னு எழுதுனா 6. 2,5ன்னு எழுதுனா என்ன ஆயிரும்? எழுத முடியாது. முதல்ல செட்டை பேர் எடுத்துட்டு தான் நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவான்னு சொல்ல முடியும். அதுக்கு தான் செட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன். போன கணக்கில் அந்த 3a + b அந்த மாதிரி கணக்கில் உள்ள ஏ கண்டுபிடிச்சி பி கண்டுபிடிச்சி செட்டாக எழுதிட்டு தானே செஞ்சோம். அது மாதிரி இதில் இடையில ஒரு கணக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசினோம், ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி. இது மற்றெல்லாம் நம்பர்ஸ் தான், பார்த்துக்க. இந்த செட்டு வேணும். அடுத்து 3 எடுத்தோம்னா 3,1, 3,2, 3,3, 3,4 வராது. 3,4 போட்டால் 7 ஆயிரும். அதை விட எக்ஸ்ட்ரா போயிடும். அதுதான் அந்த கண்டிஷன். இந்த இருக்குல்ல, இந்த கண்டிஷனை பார்த்து செய். அடுத்து 4,1, 4,2 சரியான்னு பார்த்துக்கோ. அடுத்து 4,3 இல்லைன்னா 7 வந்துடும். அப்போ இங்கே வர்றோம் 5,1, 5,2 போட முடியாது. அவ்வளோதான்டாமா. இதுதான் இந்த செட்டு. இப்போ இந்த செட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த செட்டு பேசுறதுக்கு முன்னாடி டொமைன் சொல்லுவோம்ல. டொமைன்னா நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட்ல கொடுத்த செட்டு. அப்போ அந்த செட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்ஸுக்கு இருக்கணும். 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும். இதில் 1,1 தான் இருக்குது, 2,2 தான் இருக்குது, 3,3 தான் இருக்குது, 4,4 காணாம், 5,5 காணாம். அப்போ இட் இஸ் நாட் என்ன எழுதணும்? ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பாரு. அந்த நம்பருக்கு தான் யோசிக்கிறோம். தீபா பார்த்துக்குங்க. 1,1, 1, அது 2,2, 3,3, 4,4 அந்த மாதிரி யோசிக்கணும். எல்லாமே அதில் அதில் உள்ள வந்து தான் ஆகணும். அதில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து தான் ஆகணும். கோடிக்கணக்கில் இருக்குது, எங்கே வரும்? பாதிக்கே காணாம். அதில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து தான் ஆகணும், மறந்துடாத. திருப்பி அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறேன். அந்த செட்டு டொமைன் ஒரு செட்டு கொடுத்துருப்பான்ல, அதில் உள்ள செட்டில் எல்லா நம்பருக்குமே இது வரணும், ரிஃப்ளெக்ஸிவ் வரணும், திருப்பி வரணும். அதில் 4 நம்பருக்கு தான் இருக்குது, 10 நம்பருக்குலாம் காணாம். சும்மா இங்கே குறிப்பிட்டு சொன்னோம்னா 4,4 இருக்கு, சரியா, பட் அப்படின்னு எழுதலாம். 4,4 வந்து பிலாங்ஸ் டு ஆர்ல இருக்கு, ஆனால் எதில் இல்லை? 4,4 இருக்கு, சாரி என்ன 4,4 இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் என்னது? ஆர் இல்லை அப்படின்றனால இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு எழுதிட்டேன். இல்லையா, காமனாக எழுதுனா போதுண்டாமா. ஒன்றை மட்டும் சொல்ல முடியாதனால இது கூட தேவையில்லை. இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் எழுதிக்க,
காமனா சொல்லிக்க. ரைட். அடுத்து இனிமே வர்றது சிமெட்ரிக், இதுக்குள்ளே பார்த்தா போதும். அதைத்தான் உன்ட்ட சொல்லிட்டேன். சென்டென்ஸ் எப்படி வாயில உச்சரிக்கிறோம் அப்படின்னு பாரு. ரிஃப்ளெக்சிவ் சொல்லல, அந்த டொமைன் சொல்ற செட்டப்லாம் சொன்னோம், நேச்சுரல் நம்பர் செட்டப்லாம் சொன்னோம். இங்கிட்ட பேசவே இல்லை, இதை காட்டவே இல்லை நான் கையை. இப்ப பேசையில இதுல தான் பேசணும், இந்த ரிலேஷன்ல தான் பேசணும். அதே மாதிரி டிரான்சிட்டிவ் இந்த ரிலேஷன்ல தான் பேசணும். இப்ப இதுல 1,1னா திருப்பி போட்டா 1,1 தான். ஏன்னா 2 எடுப்போம்ல, A, B ஒன்று எடுப்போம். அது சேம் டு B, Aன்னு வரணும்ல. அதான சிமெட்ரிக்கு. சிமெட்ரிக் கண்டிஷன் என்ன? A, Bன்னு எடுத்தா B, Aன்னு வரணும். 1,1 எடுத்தா 1,1 3 போட்டா வரும். 1,2 எடுத்தா 2,1 இருக்கான்னு பாரு. இந்தா இருக்கு. மூணாவது அதுல பாத்துக்கோ, கவனமா பாத்துக்கோ. இதுல உள்ள இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லைன்னா அது இல்லைன்னு காமிச்சு சொல்ல போறேன். 1,3 இருக்கு, 3,1 இருக்கு, 1,4 இருக்கு, 4,1 இருக்கு, 1,5 இருக்கு, 5,1 இருக்கா? இருக்கு. அடுத்து 2,1 இருக்குன்னா 1,2 இருக்கு. 2,2க்கு வேற தேவையில்லை. 2,3 இருக்கு, 3,2 இருக்கான்னு பாரு. இருக்கு. 2,4 இருக்கு, 4,2 இருக்கு. அடுத்து 3,1 இருக்கு, 1,3 மேல இருக்கு பாரு. தெரியுதா? 3,2 இருக்கு, 2,3 இருக்கு. 3,3 பிரச்சனை இல்லை. 4,1 1,4 இருக்கு பாரு. 4,2 2,4 இருக்கு பாரு. 5,1 1 எல்லாமே இருக்கு. ரைட்டான்னு பாரு. அப்ப இட் இஸ் என்னது? புரியுதான்னு பாரு. நான் இப்போ வந்து நேச்சுரல் நம்பர் பத்தி உன்ட்ட பேசவே இல்லை. இட் இஸ் சிமெட்ரிக். புரியுதான்னு பாத்துக்க. இப்ப நீ அடுத்து செய்யல கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் நம்ம டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஏதாவது 2 பேர் எடுப்போம். ஏதாவது 2 பேர் எடுப்போம்னா 1,1 எடுத்தா திருப்பி இந்த எடுத்துக்கிறோம். 1,1ன்னு எடுக்கிறேன், 1,2ன்னு எடுக்கிறோம். இது ரெண்டும் ஒன்னா இருக்கு பாரு. அப்ப இது ரெண்டும் என்ன வரணும்? 1,2 அதான் இருக்குல்ல, இருந்தா அதுல இருக்கு, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரி, வேற ஏதாவது எடுத்துக்கிறோம். 1,3ன்னு எடுப்போம். 3ல இருந்து ஏதாவது ஸ்டார்ட் ஆகுதான்னு பாரு. எங்கனாவது 3,2 எடுப்போம். சரியா சொல்றது? இது சாட்டிஸ்ஃபை பண்ணும்ல, இது ரெண்டு. அப்ப இது ரெண்டும் வரணும். என்ன வரணும்? இருக்குல்ல. வேற ஏதாவது எடுப்போம். 1,4ன்னு எடுப்போம். வேற ஏதாவது 4,3ன்னு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. 4,3 இல்லை 7 இல்லை, தப்பு. இரு வரேன். 4,2 எடுத்துக்க. நான் சொல்றான் பா தம்பி, 4,2. அப்ப இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது ரெண்டு என்ன வருது? 1,2 வருதா இல்லையா? ரைட். வேற ஏதாவது ஒன்று பாடுறா. டே 5,1ன்னு எடுப்போம். 1,5ன்னு எடுக்கலாம். வருதான்னு பாத்துக்கோ. 5,1 இருக்குல்ல, உள்ள இருக்கு. 1,5 இருக்கான்னு பாரு. இந்த இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா இருக்கு. இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? இல்ல. புரியுதான்னு பாரு. அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறோம். அப்ப இட் இஸ் நாட் இது என்னது, இது டிரான்சிட்டிவ் அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பாத்துக்கோ. இதுக்குள்ளதான் நான் செக் பண்றேன் எல்லாத்தையுமே. இந்த இதுல சாட்டிஸ்ஃபை பண்ணுது 1,1ன்னு. ஆனா 5,5 வரணும்ல, வரல. அப்ப நாங்க கணக்குல எழுதணும். இதுதான் தீபா, புரியுதான்னு பாத்துங்க ஜனனி. இதுதான் கணக்குடைய அர்த்தமே. 3 டிரான்சிட்டிவ். புரியலைன்னா டிஸ்கஸ் பண்ணுங்க. 5,1 அண்டு 1,5 பிலாங்ஸ் டு ஆர், பட் அப்படின்னு எழுதிட்டு 5,5 does not belongs to R, therefore it is not transitive அப்படின்னு எழுதணும். therefore it is not transitive, therefore it is not equivalence அப்படின்னு அர்த்தம். ரிலேஷன் புரியுதா அப்படின்னு பார்த்து. உன்னிட்ட தான் திறமை இருக்கு, நிறைய யோசிக்கணும். அதான் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டே இருக்கேன்ல, லாஜிக்காக தான் கணக்கு இருக்கும், நம்ம தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்க. அசால்ட்டா படிக்கிறேன்னு சொல்லி தான் நான் இவங்களை திட்டுறது. ஹரிசெல்லாம் அவங்க தான் நினைக்கிறாங்க திட்டுறாருன்னு. இல்லை, கஷ்டம் 11th 12th. சும்மா இருந்தால் மார்க் போட மாட்டாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் ரிஃப்ளெக்சிவ் சொல்லையில் டொமைனை வச்சு தான் சொன்னேன். அந்த ஆறுன்ற இது நேச்சுரல் நம்பரை வச்சு தான் சொன்னேன். அதில் உள்ள எல்லாத்துக்குமே ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்ட்டு. ரெண்டாவது ஃபங்க்ஷன், ரெண்டாவது ரிலேஷன்லேருந்து பார்க்கையில் அந்த செட்டுக்குள்ளே தான் பார்க்குறோம். ரிலேஷனுக்குள்ளே தான் ஆறு கண்டுபிடிச்சோம்ல ஆன்சரு, அதுக்குள்ளே தான் பார்க்குறோம். இதில் சிமெட்ரிக் அப்படின்றது பார்த்துக்க. சிமெட்ரிக் அப்படின்றது 1,1 இருந்தால் அது 1,1 மாற்றி போட்டுக்கலாம். 1,2 இருந்தால் 2,1 இருக்கான்னு பாருன்னு சொல்கிறேன். இருக்கும். அதே மாதிரி 1,3 இருந்தால் 3,1 இருக்கு. எல்லாத்துலையும் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோ. எல்லாத்துக்குமே இருக்கணும், எல்லாத்துக்குமே இருக்கணும். டிரான்சிட்டிவ்க்கு என்ன சொல்கிறோம்னா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனா இருக்குன்னு அவசியம் இல்லை. தெரியுதா சொல்கிறது? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணானா இந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னோம்ல 1,1 அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அது ரெண்டு இருக்கணும். அது ரெண்டு இல்லைன்னா அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அதனால தான் போன தடவை தம்பிகிட்ட சொல்லி இட் இஸ் டிரான்சிட்டிவ் எழுதுன்றா தம்பின்னு சொன்னேன். ஏன்னா அந்த ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அப்புறம் எதுக்கு நம்ம அதை போய் டெஸ்ட் பண்ண போகிறோம்? அந்த ஆன்சரை தேட போகிறோம், தேட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் அந்த கடையை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் தேடி பார்க்கணும் இருக்கான்னு. அது ரெண்டுமே ஒன்றா இல்லைன்னா தேடணும் அவசியமே இல்லை. அதை பார்த்துக்க. அந்த கண்டிஷனை பொறுத்து தான் அது. அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறோம். ஏன்னா இதெல்லாம் கண்டிஷனு படிக்கையில் நம்ம யோசிக்கணும், திங்க் பண்ணணும். அதுக்கு தான் உங்கள் மேலே கோவப்படுறது சில நேரங்களில். பார்த்துக்கோ. சரி,
புரியுதான்னு பார்த்துக்க. திருப்பி அதைத்தான் சொல்கிறேன், ரிஃப்ளெக்ஸிங் சொன்னோம்னா ஏன்னா திருப்பி நம்மளால் வர முடியாது. வேறு என்ன இதெல்லாம் வந்து எப்படி விளக்கம் கொடுத்து நடத்தையில் சொல்லையில தான் முடியும். பக்கத்தில் வந்து கேட்டிங்கன்னா நானாத்தான் என்னத்தான் எழுதுவேன், நாட் ரிஃப்ளெக்சிவ் இப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதாக பேச முடியாது. விளக்கங்களை கொடுத்து நம்ம உனக்கு உணர்த்த முடியாது. இந்த மணி நேரம் முத்துமணி ஸ்கூலு அங்கிட்டு இங்கிட்டலாம் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதெல்லாம் யோசிச்சு பாரு. நமக்கு நாமே ஃப்ரெண்ட்ஷிப் ஒத்துக்கிறேன். நானும் முத்துமணி ஃப்ரெண்ட்ஷிப்னா முத்துமணி நானும் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே தான், அது சிமெட்ரிக்கு. நாங்கள் 3 பேர் கம்பேர் பண்ணலாம் வேற மாதிரி போயிடும். நானும் முத்துமணி ஸ்கூலில் படித்து ஃப்ரெண்டாக இருப்போம். முத்துமணி போய் காலேஜில் எவன்ட்டே ஒருத்தர் பழகிட்டு இருப்பான். எனக்கு எப்படி அவனை தெரியும்? வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான், நிதிஷ் என் ஃப்ரெண்டு நிதிஷ், ஓகே அவனுக்கு கை கொடுப்பேன், அவ்வளோதான். நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு அவசியம் கிடையாதுல்ல. அதனால அது டிரான்சிட்டிவ் கிடையாது. அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசணும். நான் ஒரு கணக்கு ஒன்று சொல்லியிருக்கேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கணக்கு இப்போ நான் வாயில சொல்லிட்டேன். அது மாதிரி தான் அந்த மதர் ஃபேமிலி எல்லாமே அப்படி தான். ஆல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியில கரெக்டாக எடுத்து பார்த்து பொறுமையாக சொல்லணும். நம்ம என்ன ஃபேமிலி அசியூம் பண்ணுறோமோ அந்த ஃபேமிலிக்கு தகுந்தாப்புல பதில் சொல்லிக்க. அதே மாதிரி தான் அந்த நம்பர்ஸ் வச்ச கணக்கை என்ன கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்கானோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பார்த்துக்க. இந்த கணக்கை பொறுத்தவரை <6 எடுத்து பேர ஃபுல்லாக எடுத்துட்டேன். போன கணக்கில் இதே மாதிரி நேச்சுரல் நம்பர் கொடுத்து எடுத்தோம், ஏக்கு ஆன்சர் கொடுத்து பிக்கு கண்டுபிடிச்சோம். அதில் குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் தான் எடுத்தோம். ஏன்னா ஆன்சரும் ரிலேஷன் இதில் வரணும், நேச்சுரல் நம்பரை வரணும். அதனால வரலன்னு சொல்கிற நம்பர்லாம் விட்டுட்டு ஒரு செட் ஆஃப் பேர் மட்டும் எடுத்தியே நான் இருக்கான்னு பார்த்துக்க. ஆன்சர் வரிசையாக எடுக்கலை, தெரியுதா? அந்த இடத்துல ஃப்ராக்ஷனாக வந்துச்சுன்னா தேவையில்லை. ஏன்னா அது வந்து நேச்சுரல் நம்பரில் வராது. இண்டிஜராக வந்தால் தான் உள்ளே வரும். அதுவும் 0வும் வராது, 1லேருந்து வரணும் நேச்சுரல் நம்பர். அதனால தான் அதில் 3 போட்டு பார்த்தோம், அடுத்து 6 போட்டு பார்த்தோம், 9 போட்டு பார்த்தோம், அது வரைக்கும் போட்டு எடுத்து அந்த கிடைக்கக்கூடிய பேரை வச்சுட்டோம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட்டில் சொல்லையில சிமெட்ரி இது ரிஃப்ளெக்ஸிங் சொல்லையில நேச்சுரல் நம்பர் அது நாட்டுன்னு தான் சொல்லியிருப்போம். அதில் வேணா பார்த்துட்டு, ஏன்னா அதில் எல்லாமே வராது, இல்லை 1,1 1,2 அதில் எல்லாமே வராது. செகண்ட் சிமெட்ரிக் பார்க்கையில் அந்த செட்டில் என்ன பேர் கிடைச்சிச்சோ அதை வச்சு பாரு அந்த கணக்கில். அதே மாதிரி தான் டிரான்சிட்டிவ். 2 பேர் எடுத்துக்கிட்டு 2 சாட்டிஸ்ஃபை பண்ணால் 3வது பேர் வரணும். 2மே சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அது தேவையில்லை 3வது பேரை பற்றி. அதனால் அது ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் 3வது பேரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 2 பேருமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அப்புறம் எதுக்கு 3வது பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு? இல்லை, அது மொத்தமாக டிரான்சிட்டிவ் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடலாம். புரியுதா? இதுதான் கணக்கு, பார்த்துக்க. திருப்பி சொல்லிட்டேன். இந்த கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருக்கு, அதுலேயே செட்டு கொடுத்துட்டான்டாமா. செட்டு கொடுத்துட்டான். சொல்யூஷன் ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டான் அவனே. A, B, C. வாட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லி ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டின்னு சொல்லியிருக்கான் ஆன் ஏன்னு. அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வரணுமா? ஆனால் A கிராஸ் இது என்னது? ஆமாம், ஆன் ஏன்னு வருது. அப்போ ரிலேஷன் வந்து எத்தனை நம்பர் கம்மியாக வரும்? செட்டு நம்பர் ஆஃப் நம்பர் எழுதுறோம்ல, அது எத்தனை வரும் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறான். இதில் ஒரு விஷயம் இருக்குது. A, B, C, எழுதிட்டோம்னு வச்சுக்குவேன். இந்த எழுதுறேன் பாரு, A, ரிலேஷன் எழுதுறேன். A கிராஸ் A தான், சரியா? 2 கேட்டிருக்கு. ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி ஒன்று, லார்ஜஸ்ட் கார்டினாலிட்டி ஒன்று கேட்டிருக்கு. ஒரு ஸ்மால் செட் எழுதுறேன். A, B, C, எழுதுறேன். இப்படி எழுதிட்டோம்னா ஃபர்ஸ்ட் 1 ரிஃப்ளெக்சிவ்னு வச்சுக்கோ. இது உள்ள 3க்குமே இதில் இருக்குல்ல, அங்கே நேச்சுரல் நம்பர்னு சொன்னா எங்கே இருக்குன்னு தேடிட்டு தெரிஞ்சான். இதில் தான் செட்டு டொமைன் இதாக இருக்குல்ல, இதில் உள்ள 3மே இருக்கே நான் எழுதுனது. அப்போ ரிஃப்ளெக்சிவ், இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னதான் சிமெட்ரிக். A, Bன்னு எடுத்தால் B, Aன்னு இருக்கும். A, A எடுத்தாலும் திருப்பி போட்டாலும் A, A தான். B, B எடுத்தாலும் திருப்பி போட்டாலும் B, B தான். C, C திருப்பி போட்டாலும் C, C தான். அப்போ இட் இஸ் என்னது? சிமெட்ரிக் தான். இட் இஸ் சிமெட்ரிக் தான். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட்டிவ் பார்க்கணும். தேர்ட் ஒன் டிரான்சிட்டிவ். ஒன்று கொஞ்சம் பொறுமையாக சொன்னேன், நான் ஏற்கனவே திருப்பி அதைத்தான் சொல்லுவேன். இப்போ டிரான்சிட்டிவ் வந்து அந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம செக்அப் பண்ண முடியும். A, ஏன்னு முடிஞ்சிருக்கு, அங்கிட்டு A, ஏதோ ஓப்பன் ஆகிருக்கான்னு பாரு. இல்லை என்னடா சொல்கிற, புரியுதான்னு பாரு. A, ஏன்னு எடுக்கிறோம், இந்த இதுதானே இங்கே ஓப்பன் ஆகணும். இப்படி வந்து இது இங்கே வேணால் வந்துட்டு போகுது, இது 2 ஆன்சராக வரணும். இது எங்கே இருக்குன்னு கேட்குறேன். இப்படி ஏதாவது செட்டு இருக்கா? அப்படி இல்லையே. அப்புறம் எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கானே? அப்போ இட் இஸ் என்னதான்? டிரான்சிட்டிவ் தான். இந்த கண்டிஷன் இருந்தால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த கண்டிஷனே இல்லை, அப்போ நீ எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம். இட் இஸ் டிரான்சிட்டிவ், இட் இஸ் டிரான்சிட்டிவ். தேர்ஃபோர் இட் இஸ் என்னது? ஈக்குவலன்ஸ். அவ்வளோதான். அப்போ இட் இஸ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். அப்போ நம்பர் ஆஃப் கார்டி செட்டு எத்தனை இருக்குடாமா? இந்தா 1 2 3. அப்போ ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டின்றது 3. புரியுதான்னு பார்த்துக்க. ஸ்மாலஸ்ட்
ஸ்மாலஸ்ட் கார்டினாலிட்டி அதில் இருக்கு பாரு 3ன்னு அர்த்தம். அதில் பார்த்துக்க ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு. நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் செய்கிறேன். சரியா? ஏ கொடுத்துருக்கு, ஏ கமா பி கமா சி. நெக்ஸ்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அதே தான் எழுதணும். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். பார்த்துக்கோ, ஏ கிராஸ் ஏ இதில் பேர் கிடைக்கும். ஏ கமா ஏ, ஏ கமா பி, ஏ கமா சி. அடுத்து என்ன வரும்? நேரம் எழுதிடுவா. பி கமா பி, பி கமா சி, பி கமா தப்பாளி இருக்கனா பாரு. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பி கமா ஏயா? பி கமா பி, பி கமா சி. அடுத்து என்ன வரும்? சி கமா ஏ, சி கமா பி, சி கமா சி. இப்போ இது செகண்ட் மாதிரி வச்சுக்கோ. அதுலேயே இது தீபா ஜனனி பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ரிஃப்ளெக்சிவ் தேசியா. இதுக்கு அதே எல்லாத்துலையும் இருக்கான்னு பாரு. ஏ கமா ஏ இருக்கு, பி கமா பி இருக்கு, சி கமா சி இருக்குல்ல. இந்த 3 இருக்கு பாரு. இந்த ஒன்று இருக்கு, அந்த ஒன்று இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று சாட்டிஸ்ஃபைடு. இதில் உள்ளதானே இருக்குன்னு சொன்னேன். அப்போ சாட்டிஸ்ஃபைடு. இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சிமெட்ரிக். இதில் உள்ளதை எடுத்து பார்க்கணும். இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏ கமா பின்றதா பி கமா ஏன்னு இருக்கணும். இருக்கான்னு பாரு. இந்த ஏ கமா பின்றதா பி கமா ஏ, ஏ கமா சின்றதா சி கமா ஏ இருக்கணும். இருக்கான்னு பாரு. அந்த இருக்கு. வேற எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஏ கமா ஏன்றது அது அதே சாட்டிஸ்ஃபை பண்ணும். 3 போட்டாலும் தோசை 3 போட்டாலும் அப்படியே தான். பி கமா பி அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சி கமா சி அதை விட்டுரு. அடிஷனலாக வேற வேற இருக்கிறத பார்த்துக்கோ. ஏ கமா பி அப்படின்னா பி கமா ஏ இருக்கணும். பி கமா சி இருந்தால் சி கமா பி இருக்கணும். இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்போ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சாரி, இட் இஸ் இது சிமெட்ரிக். இட் இஸ் சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ் மட்டும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அப்படின்றத மனசுல மைண்ட்ல வச்சுக்கோ. டிரான்சிட்டிவ் பார்த்துக்கோ. இருக்கான்னு பாரு. முதல்ல கண்டிஷன். இப்போ ஏ கமா ஏன்னு எடுப்போம். ஏ கமா ஏன்னு எடுத்துட்டு வர்றோமா. ஏ கமா ஏன்னு எடுத்துட்டு அண்டு ஏ கமா பின்னு பக்கத்தில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு. அப்போ இது ரெண்டும் ஆன்சர் வரணும். ஏ கமா பி இருக்கு, ரைட்டு. இன்னொன்று ஏ கமா ஏன்னு எடுத்துட்டு பக்கத்தில் ஏ கமா சின்னு எடுக்கிறேன். இது ரெண்டும் ஒன்றாத்தே இருக்கு. இது ரெண்டும் வரணும். இருக்கு, ரைட். வேற ஏதாவது எடுத்துக்கோ. ஏ கமா சின்னு எடுத்துட்டு சி கமா பின்னு எடுப்போம். இது ரெண்டே எடுத்திருக்கேன். ஏ கமா சி இது ரெண்டே எடுத்திருக்கேன் சும்மா நானா. அப்போ இது ரெண்டு ஒன்றாத்தே இருக்கு. ஓகே தான். அப்போ இது ரெண்டும் வரணும். என்ன வரணும்? ஏ கமா பி இருக்கான்னு பாரு. ரைட்டா சொல்றது? வேற எது வேணாலும் சொல்லு, நீ இருக்கான்னு பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பார்த்துப்போம். சொல்றா ஏதாவது முத்துமணி? ஹரி புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கோ. பி கமா பின்னு எடுத்து பி கமா சின்னு எடுத்தோம்னா இது ரெண்டும் ஓகே தான். அப்போ ரெண்டு என்ன வந்துடும்? பி கமா சி உள்ள இருக்கத்தான் செய்யுது. ரெண்டு ஏ கமா சின்னு எடுத்துட்டு சி கமா பின்னு எடுத்தாலும் சரிதான். இது ரெண்டும் ஓகே தான். அப்போ மிச்சம் என்ன வந்துடும்? எப்படி எடுத்தாலும் வருது. தேர்ஃபோர் இட் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஐயோ, அப்போ மொத்தமாக சேர்த்தோம்னா செட்டில் எத்தனை நம்பர் இருக்கு பாரு. இதுதான் லார்ஜஸ்ட் ஏ கிராஸ் ஏ. இதுதான் ரிலேஷன். இதுதான் நம்ம ரிலேஷன். புரியுதான்னு பார்த்துக்க. சொல்றது பெருசாக இருக்கு. அதோட இது டோட்டல் கேட்டிருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் கேட்கல 9 எழுதணும். 3 கிராஸ் 3. இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, 9 வரும். இட் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு எழுதிக்கோ. இட் இஸ் டிரான்சிட்டிவ். இட் இஸ் டிரான்சிட்டிவ். தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்குவலன்ஸ் எழுதிக்கோ. இட் இஸ் டிரான்சிட்டிவ். அப்போ எழுதையில இட் இஸ் ஈக்குவலன்ஸ் எழுதிக்கோ. தேர்ஃபோர் இட் இஸ் ஈக்குவலன்ஸ் தான். Therefore, largest number of cardinality, largest number of cardinality எவ்வளோ வருது? 9 அப்படின்னு அர்த்தம். ஏ கிராஸ் ஏ உள்ள ஆன்சரு. 2 கேட்டிருந்தாமா, 2 செஞ்சுருக்கண்டாமா. புரியுதான்னு பார்த்துக்கோ. புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்குறதுல அது ஒன்றும் இல்லை. சொல்லுறது புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. அது ஸ்மாலஸ்ட்டுக்கு உள்ளது, இது லார்ஜஸ்ட்டுக்கு உள்ளது. பொறுமையாகத்தான் செய்யணும். ஏன் சார் ஏ கிராஸ் ஏக்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே இருக்கு. ஆன் ஏன்னு கொடுத்துருப்பான் பாரு. அதுலேயே இந்த கடைசியில் பார்த்துக்க. இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் கார்டினாலிட்டி ஆன் ஏ அப்படின்னு இருக்கு. பார்த்துக்க. ஏக்கு ஏ தான், வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த செட்டுக்கு பார்க்குறோம். ஏ கிராஸ் ஏ. இதுவும் ஏ கிராஸ் ஏல உள்ளதான். இதுவும் ஏ கிராஸ் ஏல உள்ளது. அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதிருக்கேன். இது மொத்தமாக உள்ளது லார்ஜஸ்ட். இதில் ஏ கிராஸ் ஏ இருக்கு, இந்த பி கிராஸ் பி இருக்கு, சி கிராஸ் சி. இதை மட்டும் எடுத்து அந்த 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். எஸ் பண்ணுது அப்படின்ட்டு. அதான் ஸ்மாலஸ்ட். அடுத்து மொத்தமாக எடுத்து சொல்கிறோம் செட்டை, ரிலேஷனை. ஏ கிராஸ் ஏ அது 9 எலமெண்ட் இருக்குது. அதுலேயுமே என்ன செய்யுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றதான் இதோட ஆன்சரு. ஸ்மாலஸ்ட்டுக்கு வந்து 3, லார்ஜஸ்ட்டுக்கு வந்து 9. அதனால் பார்த்துக்க. புரியுதான்னு
இந்த செட் ஆஃப் இசட் அப்படின்னு கொடுத்து ஆன் இண்டிஜர்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான சம்படாமா. டிஃபைன் எம் ரிலேட்டட் டு என் அப்படின்னு கொடுத்துட்டு இஃப் எம் மைனஸ் என் இஸ் டிவைசபிள் பை 7 அப்படி கொடுத்துருக்கு. நல்லா கவனிச்சுக்கிட்டு தகுந்தாப்புல செஞ்சுக்க. ஒரு சொல்யூஷன் போடுறேன், இந்த இதை எடுக்கிறேன். எம் ரிலேட்டட் டு என் இதாண்டா நமக்கு தேவை. இஃப் எம் மைனஸ் என் இஸ் டிவைசபிள் பை 7 அப்படின்றதான் இங்கே ஆன்சர். சரியா சொல்றது? அப்போ பார்த்துட்டு பொறுமையாக ரிஃப்ளெக்சிவ்னு எடுக்கிறேன். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். ரெண்டுமே ஒன்றா இருக்கணும்னா எம் ரிலேட்டட் டு எம். அப்போ எம் மைனஸ், சரியா புரியுதா பார்த்துக்க, எம் இஸ் டிவைசபிள் பை 7 இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்கிறேன். ஓகேன்னு பாரு. இதில் வந்து 2 நம்பர் சும்மா காமிச்சிருக்கேன்னா ஏன் எழுதுறேன்னா ரெண்டுமே ஒன்றா இருக்கனால எம் கமா எம்னு எழுதியிருக்கேன். எம் மைனஸ் எம்னா கழிச்சா என்ன வரும்? 0 வரும். கழிச்சா என்ன வரும்? அப்போ 0 இஸ் டிவைசபிள் பை 7 தானே. 0/7 என்ன வந்துடும்? அவ்வளோதான். அப்போ ஆன்சர் கரெக்டு தானே. நம்பர் போட்டு பார்த்தா 4,4ன்னு போட்டு பாரு, 5,5 போட்டு பாரு. இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாரு, இண்டிஜர்னு கொடுத்துருக்கான். ஏதாவது ஒன்று எடுத்துக்க. -1 -1 எடுத்தாலும் -1 இதோட சேர்ந்தா என்ன ஆயிரும்? +1 ஆயிரும். கழிச்சா என்ன வந்துடும்? 0 வரும். 0 இஸ் டிவைசபிள் பை 7 தானே. புரியுதா சொல்றது? அப்போ இது காமனாக சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்து நல்லா யோசிச்சுக்கோ, அவசரப்பட்டுறாத. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாரு. சிமெட்ரிக் 2 எடுக்கணும். அதாவது எம் ரிலேட்டட் டு என் அண்டு என் ரிலேட்டட் டு எம்என் ஓன்னு வேணா பின்னு வேணா எடுத்துக்கோ. சாரி மாற்றி தானா? ரைட் நான் இங்கே போயிட்டேன். மாற்றி எழுதுறேன். என் ரிலேட்டட் டு எம் இது சரியா வருமா அப்படின்னு பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கு எழுதுறேன்டா, எம் மைனஸ் என் இஸ் டிவைசபிள் பை 7 அப்படின்னு எழுதுறோம். எம் மைனஸ் என். சரி, அப்படின்னா என்ன அர்த்தத்தில் எழுதலாம்டா? எம் மைனஸ் என் இஸ் டிவைசபிள் பை 7ன்ற சென்டென்ஸுக்கிடாமா எப்படி எழுதுவிய? எம் மைனஸ் என்னன்றது 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு எழுதுனோம்னா எம் மைனஸ் என் பை 7ஆல் டிவைட் ஆனால் ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு அர்த்தம். அப்படித்தானே? ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்குது, டிவைசபிள் ஆகுது. அப்போ கிராஸில் கொண்டு போகிறோம். எம் மைனஸ் என் சீக்வல் டு 7Kன்னு வரும். எம் எடுத்தோம்னா 7K ப்ளஸ் என்னடா வரும்? என்னன்னு வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு கான்செப்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எம்முக்கு நம்பர் தெரியல, என்னுக்கு நம்பர் தெரியல. ஏதோ ஒரு நம்பர் இருந்துட்டு போகுது. வேறு ஏதாவது நம்பர் எடுக்கிறீன்னா எடுத்து பாரு. இதில் வந்து 14 7 வேணால் எடுத்துக்கிறோமா? 14 - 7 எடுக்கிறோம். 14 - 7 எடுக்கிறோம். இந்த நம்பருக்கு எம்முக்கு 14, அதுக்கு 7 எடுத்திருக்கேன். கழிச்சோம்னா என்ன வரும்? 7 வரும். 7 டிவைட் ஆகும்ல, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த கான்செப்ட் படி எழுதியிருக்கேன். ஒரு ஆன்சர் கிடைக்கிறது இந்த ஆன்சர். இது இதுக்கு எழுதுனோம்னா இஸ் டிவைசபிள் பை 7 எழுதுனோம்னா 14 - 7/7 ஈக்குவல் டு 1ன்னு வரும். சரியான்னு பாரு. 14 - 7 7 7/7 என்ன ஆயிரும்? 1. இந்த 1க்கு பதிலாக என்ன எழுதி வச்சிருக்கேன்? காமனாக சொல்கிறான். நான் 2 நம்பரை சொன்னோம்னா 1 வரும். 21 14 அடுத்து ஏதாவது 21 14 இல்லை 21 ஏதாவது நம்பரை சொன்னால் மாறும்ல அது. அதனால இந்த கேன்றது கான்ஸ்டன்ட் கொடுக்குறது. அதை புரிஞ்சுக்கோ. இது நம்பரை வச்சு சொல்ல முடியாது, நம்ம தெரியறக்காண்டி சொல்கிறேன். இண்டிஜர்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்குறோம். இது 7ஆல் டிவைட் ஆகிறதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதை கேன்னு வச்சுருக்கோம். கிராஸில் பண்ணி 7 எடுத்திருக்கேன். ரைட்டு, இங்கே வா. அதே மாதிரி மாற்றி எழுதுவோம். n - m இஸ் டிவைசபிள் பை 7 பார்த்துக்கோ. ஆகுமான்னு பாரு. ஆகுமான்னு பாருன்னா நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். செக் பண்ணி தான் ஆகணும்னா இங்கிட்ட இதில் தான் பார்க்கணும். இதில் பார்த்துக்கோ. n - m அப்படின்னா இஸ் டிவைசபிள் பை 7 இஸ் டிவைசபிள் பை 7. அப்போ n - m பை 7 ஈக்குவல் டு என்னடா வந்துடும்? கேன்னு வந்துடும். சரி ரைட்டு, பொறுமையாக பாரு. கிராஸில் பண்ணோம்னா n - m ஈக்குவல் டு என்னடா வந்துடும்? 7Kன்னு வரும். சரியா? இது வேணால் -m அங்கிட்டு கொண்டு போ. அப்போ n ஈக்குவல் டு 7K ப்ளஸ் என்னடாமா? m. இப்போ இந்த எம்முக்கு பதிலாக எடுத்துட்டு ஆன்சர் போடுறேன். கீழே எழுதிடவா? அப்போ தான் உனக்கு புரியும். ஒரே இதில் கொண்டு போ. இந்த இதில் எழுதுகிறேன். இது அங்கிட்டு கொண்டு போகிறோம். n ஈக்குவல் டு 7K ப்ளஸ் m. சரி ரைட்டு. இப்போ n ஈக்குவல்ட்டுன்னு எழுதுகிறேன். 7K ப்ளஸ் இந்த எம்முக்கு பதிலாக இந்த இருக்குது. என்ன எழுதுகிறோம்? 7K ப்ளஸ் n. ஏதாவது காமனாக எடுத்துகிட்டு அடிக்க முடியுமா வைக்க முடியுமான்னு பாரு. இல்லை 14Kன்னு வருமா? இல்லை எப்படி என்ன செய்யலாம்? டிவைசபிள்னு கொண்டு வரணும்.
n மைனஸ் எம் இஸ் டிவைசல் பை 7 அப்படின்ட்டு வருமா வராதான்னு பார்க்கணும். எப்படி யோசிக்கிற? டேய் கொஞ்சம் கவனிடா தம்பி, நம்பர்ல எழுதி செஞ்சுக்கோ, டெஸ்ட் பண்றக்காண்டி தான். இந்த இதுல எம் ரிலேட்டட் டு என்னன்னு எடுத்திருக்கேன். நீனா ஒரு வேல்யூ விடு. நீனா ஒரு வேல்யூனா எம்முக்கு பதிலாக 10 எடுப்போம், என்னுக்கு பதிலாக 3ன்னு எடுப்போம். எம் மைனஸ் என்னன்னு எழுதுனீங்கன்னா 10 மைனஸ் 3 அப்படின்னு வரும். 7 இது வந்து எதால் டிவைட் ஆகும்? 7ஆல் டிவைட் ஆகும். ஓகே தான். மாற்றி எழுதுறேன், என் மைனஸ் எம்னு எழுதுறோம். அப்போ 3 மைனஸ் 10ன்னு எழுதுறோம், மைனஸ் 7 வரும். இதுவும் எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது அப்படி நீ கான்செப்டாக ஓரத்தில் எழுதி வச்சுக்கோ, மறந்துடாத. ரைட்டு. அப்போ therefore அப்படின்னு எழுதிட்டு இட் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. கொஞ்சம் பார்த்துக்க, இது ஈஸியாக இருக்கும். அந்த 3வது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் போன தடவை செஞ்ச மாதிரி தான் செய்யணும். ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக எழுது. டேய் டிரான்சிட்டிவ்னு எழுதுறேன், இந்த முடிச்சுட்டேன்டாமா, அவ்வளோதான்டா. 3 எடுக்க வேண்டி இருக்கும்டாமா. எம் ரிலேட்டட் டு என்னு எடுக்கிறோம், அண்டு என் ரிலேட்டட் டு பின்னு எடுப்போம். சரியா? இது கிவ்ஸ் எதை கொடுக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் ஒன்றா இருக்கனால இது ரெண்டும் வரணும், எம் ரிலேட்டட் டு பின்னு வரணும். சரியான்னு பாரு சொல்கிறது, இதுதான் கண்டிஷன். இப்போ நான் பொறுமையாக எழுதுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு எழுதுறேன். எழுதுனேன்னா எம் மைனஸ் என் இஸ் டிவைசபிள் பை 7, ரைட்டான்னு பாரு. இதுக்கு சென்டென்ஸு. அண்டு இதுக்கு சென்டென்ஸ் எழுதுறேன், என் மைனஸ் பி இஸ் டிவைசபிள் பை 7 அப்படின்னு எழுதுறேன். இது ரெண்டுக்கு மட்டும் தான் எழுதியிருக்கேன். இது வருதான்னு செக் பண்ண போகிறேன். ரைட்டு. இப்போ நீ இதுக்கு எம் மைனஸ் என்ன 7ஆல் டிவைட் பண்ணோம்னா ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு சொன்னோம்ல, கேன்னு. அதை அப்படியே கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7k. புரியுதான்னு பார்த்துக்கோ. இல்லை ஒரு ஸ்டெப்பு எழுதணுமா, பை 7 போட்டு அப்புறம் கேன்னு எழுதி கிராஸில் கொண்டு போகணும். எழுதுனா எழுதிக்க, இல்லை அப்படியே செட் பண்ணி எழுதிட்டாலும் சரி. இதுக்கு அதே மாதிரி என் மைனஸ் பியை 7ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். எல்லுன்னு வேணால் வச்சுக்கோ, 7Lன்னு வச்சுக்குவோம். முடிஞ்சு. இப்போ நான் கணக்கு வர்றேன், இது ரெண்டும் ஆட் பண்ண போகிறேன். எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் பி ஈக்குவல் டு 7k ப்ளஸ் 7L. அந்த இந்த இதையும் அதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ கவனிச்சு பாரு. ப்ளஸ் என் மைனஸ் என் கேன்சல். எம் மைனஸ் பி ஈக்குவல் டு 7 வெளியே எடுத்துட்டான், கே ப்ளஸ் என். இது ரெண்டு மல்டிபிளாக இருக்குது. அப்போ இது எதால் டிவைட் ஆகும்? அப்போ எம் மைனஸ் பி இஸ் டிவைசபிள் பை 7 எழுதிடலாம்ல. புரியுதா புரியலையா சொல்கிறது? ஏன்னா இது ரெண்டுமே என்னதான், நம்பர் தானே. அப்போ நாங்கள் எழுதையில் எம் மைனஸ் பி இஸ் டிவைசபிள் பை 7, therefore எம் ரிலேட்டட் டு என் அப்படின்னு எழுதிடலாமான்னு, சாரி பி அப்படின்னு எழுதிடலாம்ல. புரியுதான்னு பாரு, எழுதுன அதான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்னு. அந்த மேலே எழுதியிருக்கேன் பாரு, அப்படியே சென்டென்ஸை கோர்த்துட்டு வரணும். மேலே எழுதுனதில் சென்டென்ஸை கோர்த்துட்டு வரேன். இது எம் மைனஸ் என் டிவைசபிள் பை 7 இதுக்கு எழுதியிருக்கேன், இதுக்கு எழுதியிருக்கேன், அதுக்கு எழுதலை, அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த இருக்கு. அதுக்கு இடையில இதில் எம் மைனஸ் என்ன டிவைசபிள் பை 7னா கீழே பை 7 வரும், ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். என்ன ஆன்சர்னு தெரியல. அந்த 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 கணக்கில் 10 மைனஸ் 3 பை 7ன்னு போட்டு அடிச்சு 1ன்னு கிடச்சிச்சுல, அடுத்து மைனஸ் 1 கிடச்சிச்சு. அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் கிராஸில் கொண்டு போய். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், எல்லுன்னு கிடைக்கும். நானாக வச்சிருக்கேன், நீ எது வேணா வச்சுக்க. இங்கே கேன்னு வைக்கணும் அவசியம் இல்லை, பின்னு வைக்கலாம், பி யூஸ் பண்ணியிருக்கேனா யூஸ் பண்ணிட்டேன். ஆர்ன்னு வைக்கிறேன்னா வச்சுக்க, அதில் கியூன்னு வைக்கிறேன்னா வச்சுக்க, உன் இஷ்டம். ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்குது. ரைட்டு. ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், மறந்துடாது, ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் வச்சுக்க, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணையில் நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு, எம்மும் மைனஸ் பியும் கிடைக்குது. ஏன்னா நம்ம அதுதான் தேவை. அந்த மேலே அப்போ இதில் ரெண்டே கூட்டையில் 7 காமனாக எடுத்துட்டோம். இது ரீட் பண்ணையில 7 × k + L தான் எழுதுவோம். அப்போ இதை 7ஆல் என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். அதுதான் இங்கே அர்த்தம். எம் மைனஸ் பி இஸ் டிவைசபிள் பை என்னது 7. இது 7ஆல் டிவைட் ஆகும்ல, அப்படியே டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா k + L அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்ன கிடச்சிச்சு, கே கிடச்சிச்சு, அங்கே எல் கிடச்சிச்சுல, அது மாதிரி இங்கே என்ன கிடைக்கும், k + L அப்படின்னு கிடைக்கும். therefore m related to p, therefore it is அப்படின்னு எழுதி டிரான்சிட்டிவ். புரியுதான்னு பார்த்துக்கோ. சிம்பிளானது தான், நீ தான் யோசிக்கணும். ஈக்குவலன்ஸ் கேட்டிருந்தா therefore it is equivalence எழுதிக்க. கேட்டிருக்கடா? therefore it is equivalence அப்படின்னு எழுதிக்க. புரியுதான்னு பார்த்துக்க, சொல்லிட்டேன். நிதானமாக செஞ்சுக்க. தெரியலன்னா டிஸ்கஸ் பண்ண, ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்க சொல்லி கொடுத்தத. கணக்கை பொறுமையாக ஹேண்டில் பண்ணு.
வீட்டில் உட்காந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இதாக ரிசல்ட் தெரியும் உனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. இதுதான் அதோட கணக்குடைய அர்த்தம். ஏன்னா மொத்தமாக பேஜாக போயில ஒரு மாதிரியா தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று ரிஃப்ளெக்சிவ்னா எம் அப்படின்னு எடுத்திருக்கேன். M-Mனா 0ன்னு ஆயிரும். 0 வந்து 7ஆல் டிவைட் பண்ணிடலாம், முடிஞ்சு போச்சு. 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதனால காமனாக எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துன்னா இதில் எழுதிட்டேன், நம்பரில் எழுதி காமிச்சிட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி 10 7 அப்படின்னு, சாரி 10 3 எடுத்துட்டு 3 10 மாற்றி போட்டாலும் வந்துடும் ஆன்சர். டிவைட் பண்ணிட்டேன், அது முடிஞ்சிருச்சு 2. இந்த இது எடுக்கிற மட்டும் கவனமாக செஞ்சுக்கோ. நான் இதே மாதிரி தான் அதையும் முயற்சி பண்ணேன், செய்வோமா அப்படின்ட்டு. சரி, சிம்பிளாகவே எழுதிட்டான். அதே மாதிரி எழுதிட்டேன் நான். இந்த இருக்கு, புரியுதான்னு பார்த்துக்கோ. நிதானமாக நிறுத்தி செய்யப்பாரு. எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி பார்த்துக்க. உண்மையை சொல்கிறேன், ஸ்கூலில் சில டீச்சர் நல்லா எஃபர்ட் கொடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க புரிவா. சில பேருக்கு முடியாது, நீங்கள் தான் படிக்கிற மாதிரி இருக்கணும். கேள்வி கேட்டால் எடுத்தா சொல்லுவான்னு நினைப்பில்ல. அதனால் பார்த்துக்க, புரியுதான்னு பார்த்துக்க. அதுக்கு தான் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறது. அதுக்கு தான் சத்தம் போடுறது, லீவு போடாயிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்க, ஒரு எக்ஸசைஸ் முடியுதாடா அது. சரி, நோட்டில் மட்டும் டெஸ்ட் நோட்டில் ரைட் பண்ணு.